நம்மளை ஜெயிலில் போடுறாங்களே, இன்றைக்கி எதுக்காக ஜெயிலில் போகிறோன்றதை பற்றி பார்க்கலாமா நண்பர்களே? அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இவங்க தான் நம்மளோட டீம் லீடரு. இவங்க வந்து சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, இப்போ ஒரு டைமண்ட் இருக்குது, அதை வந்து நம்ம கொள்ளையடிக்கணும். நம்மளுக்கு 3 பேர் நம்ம டீம்மேட்ஸு, அவங்க 3 பேர் கூட சேர்ந்து அந்த டைமண்டை நம்ம கொள்ளையடிக்க போகிறோம். ஒரு குரூப்பாக நம்ம செயல் பண்ணோம், அப்போ தான் வந்து நம்ம யார்கிட்டையும் மாட்டாமல் டைமண்டை கொள்ளையடிக்க போகிறோம் அப்படின்ட்டு தனியாக பேசினுக்கிறாங்க டெடிபேர்கிட்ட. பார்த்தா அந்த டெடிபேர் மறைஞ்சிச்சு. அப்புறம் நாங்கள் 3 பேர் வர ஆரம்பிச்சிட்டோம். அதில் 2 பேர் வந்து எனக்கு கீழே வேலை செய்வாங்க, நான் வந்து இவங்களுக்கு கீழே வேலை செய்யணும். இவங்க வந்து இப்போ ஹாய் சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் இப்போ உங்ககிட்ட வந்து மெயினான விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். நம்ம இப்போ பண்ண போகிறது ஒரு பெரிய ஒரு சாகசங்கள், திருட்டுகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ வா என்னை ஃபாலோ பண்ணு, நம்ம இப்போ போகலாம் அப்படின்ட்டு நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. இப்போ மேலே அவங்க போயிட்டாங்க, நம்ம இப்போ லேசரில் தாண்டி போகணும். சரி ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ தாண்டி போயிட வேண்டியது தான். அவ்வளோதான், லேசர் நம்மளை ஸ்கேன் பண்ணிட்டு போயிருக்கோம். சரி ஓகே, இப்போ வந்து இதோ பார்த்தீங்களா நம்ம ஏஜென்ட்டு போகிறாங்க. ஓகே, இங்கேருந்து நான் எப்படி இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் கேட்குறாங்க. ஸ்க்ரூக்கு நான் எங்கடா போகிறது? இந்த பாக்ஸில் எங்கன்னா வச்சுருக்கீங்களா? இருக்கிற மாதிரியே தெரியலையே. சரி ஓகே, இந்த ரூமில் போய் பார்க்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் இதோ இருக்குது. சரி ஓகே, எடுத்துக்கிட்டு நம்ம வேகமாக போக வேண்டியது தான். இது வந்து எப்படின்னா நண்பர்களே, இது வந்து கொஞ்சம் பெரிய கேம் தான். நம்ம வந்து டீமாக செயல்படுறது, அதாவது ரியலிஸ்டிக்காக இருக்கும் இந்த கேமு. அவ்வளோதான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நான் வந்து நடுவில் கடன்னு மாற்றி ஃபஸ்ட்டுன்னு வைங்களேன், நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, சரி இப்போ வந்து நம்ம எப்படி போகணுன்னு வேறு தெரிய மாட்டேதே. இங்கே வந்து இது வச்சிட்டாங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இதை கிராஸ் பண்ணி போயிட வேண்டியது தான். அவ்வளோதான், இங்கே வந்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படி பண்ணுவோம்? இது உள்ளே போயிட வேண்டியது தான். வேறு இப்படி எங்கன்னா வழி இருக்கா? இல்லை, இது உள்ளே தான் போய் ஆகணும். இதோ போட்டுருக்கானுங்க கீழே. சரி ஓகே, இப்போ வந்து இந்த லேசரை தாண்டி போயிட வேண்டியது தான். அப்புறம் இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒன்று, அப்படியே இங்கே ஒன்று, அப்படியே இங்கே ஒன்று, அப்படியே இங்கே ஒன்று. அவ்வளோதான், வந்தாச்சு. இந்த பட்டன் அழுத்திட வேண்டியது தான். அழுத்திட்டு வேறு இது உள்ளே போகணுமா? சரி ஓகே, வந்தாச்சு. என்னது இது வந்த இடம் மாதிரியே இருக்கே. இப்படி போகணுமா? அதை பாருங்க நண்பர்களே, நம்ம அப்படி போயிட்டு பட்டன் அழுத்தினதுனால இங்கே டோர் ஓப்பன் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இது உள்ளே எங்கன்னா போகணுமா? இல்லை. ஐயோயோ, நாதரா இது வந்து காலை தடி கூட பார்க்குது. சரி ஓகே, இங்கே வந்தாச்சு. ஜம்பே, அப்பாடா நண்பர்களே, சரியான ஃப்ளூக்கு ஜஸ்ட்டு. டே புகையை விட்டு போகிறான் பாருங்க. இப்படி போகணுமா? வேறு எப்படா போகணும்? இப்படி தான் போய் ஆகணுமா? அவன் போகும்போது புகையை விட்டு போகிறான் நண்பர்களே. அது புகையாக வேறு ஏதாவது தெரில, சுவாசிச்சுட்டேன் நான் வேறு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதான், இங்கே வந்து நின்றுட்டு என்ன பண்ணணும்? இங்கே ஏதோ கட்சின்னு போடுறானுங்க. சரி ஓகே, இங்கே ஒன்று போகுதுன்னா அது அதில் எகிரி போகணுமா? இப்போ நான் அப்படி தானே இருக்கும். ஆனால் இங்கே காணுமே, அதை எங்கே போகணும்? நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டு போனோம் நண்பர்களே. சரி இருங்க, நம்ம வந்து இங்கே எதனா வழி இருக்கான்ட்டு இல்லை, இங்கே எங்கேயுமே இல்லை. சரி ஓகே, நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டு போயிடலாம் அங்கே. சரி ஓகே, ஓடு நிற்காமல் ஓடு. இதோ இருக்குது பார்த்தீங்களா? சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே நின்று இங்கே ஒரு ஜம்ப்பு போட்டாச்சு. இப்படி ஜம்ப் பண்ணி போகணுமா? சூப்பர். அந்த ப்ளூ கலரில் நின்னா அதுவே ஜம்ப் ஆகிடுது. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே வந்தோடனே இங்கேருந்து எப்படி போகிறது? இது வழியாக போகணுமா? நல்ல வேலை நிற்காமலே போகிறோமே, என்ன இது அதிசயமாக இருக்கே. சரி ஓகே, இங்கே நின்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவ்வளோதான், இங்கேருந்து இப்படி போய்ட்டு தான். ஓகே, அப்படி இங்கே வந்துட்டு இந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ணி என்னடா இது சோல்ஜர்ஸ் அசம்பிள் அந்த மாதிரி நின்றுக்கிறானுங்க நண்பர்களே. நீ இதை முடிச்சிட்ட அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் நேரம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரி ஓகே, இப்போ வந்து கம்மான்வா நம்மளும் போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டின்னு போகுது எங்கேயோ. மேடம், நீங்கள் எங்கன்னா கூட்டின்னு போய் என்ன எதுனா மாட்டி விட்ற போகிறீங்க? இருங்க, ரிசப்ஷனிஸ்ட்டு கூட பேசிட்டு வரேன். அக்கா, நாங்கள் தாங்க இந்த டீமோட கேப்டனு. வாடா அப்படின்னு நண்பர்களே. சரி ஓகே, நம்ம ஓடுற வேண்டியது தான். சரி, இப்போ வந்து வெள்ளம் வந்தாச்சு. என்னது இது? வெள்ளம் வந்தாச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து ஏதோ சொல்லுங்குது, வேறு ஹவுஸு ஏதோ நண்பர்களே. இப்போ எதுனா ஒரு வீடு நண்பர்களே, அந்த வீடை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் போல், அதான் நினைக்கிறேன். சரி ஓகே, அந்த வீட்டுள்ளே போக சொல்லுது. நீ ஒரு தடவை வீட்டு உள்ளே போனேன்னா திரும்ப வெளில விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரி ஓகே, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், என் பேச நானே கேட்க மாட்டேன், கவலைப்படாத. நீ சொல்லனாலும் கூட வெளியே வரமாட்டேன். ஓகே, ஒரு முறை தான் அப்படின்து.
யாரோ அவனுங்க? ஓ நண்பர்களே, இந்த பொண்ணோட சிஸ்டர் நண்பர்களே, நம்ம டீமோட கேப்டனோட சிஸ்டரு. சரி ஓகே. நான் மறுபடியும் வந்துட்டேன். அக்கா நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நீங்கள் 2 பேரும் என்கிட்ட மாட்டிக்கினீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடியான்ட்டுமா. ஆமான்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அது நண்பர்களே நம்மளை புச்சின்னு வந்து போட்டாங்க நண்பர்களே. சரி ஓகேடா நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டீம் லீடர் சொல்கிறாங்க. சரி ஓகே லீடர், உங்களை நான் நம்புகிறேன். பட் இருந்தாலும் என்னை கை விட்டிங்கன்னா அடுத்தது நான் உங்களை கை விட்டுருவேன். சரி ஓகேவா? இப்போ வந்து இதோ பாருங்க நண்பர்களே, அடிக்கடி புள்ளிங்க மாதிரி பேசுகிறேன். ஐயோ மண்டப்பையன் வாங்கிக்கினானே. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஜம்ப் பண்ணி போக வேண்டியது தான். சரி ஓகே. இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு போட்டு அங்கே போகணும். அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதானே நண்பர்களே. டீம் லீடர் தயவு செஞ்சு விட்டுக்கிட்டு போயிடாதீங்க, அப்புறம் அண்ணன் பயத்துலேயே அப்படியே வரைஞ்சிடுவேன். சரி ஓகே. இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு போட சொல்கிறாங்க. ஓகே ஜம்ப் போட்டாச்சு. நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் லீடர் இருக்காங்கல்ல, இவங்களோட சிஸ்டர் தான் வந்து இப்போ நம்மளுக்கு வில்லன். ஐ மீன் இவங்களோட தங்கச்சி தான் வந்து நம்மளோட எதிரி. என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. கதை வந்து சீரியஸாக ஐயோயோ இது கீழே வரும்னு எனக்கு எப்படா தெரியும். சரி ஓகே. கதை வந்து கொஞ்சம் சீரியஸாக போகுது, பரவாயில்ல. சரி இப்போ வந்து இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே வந்து ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கேருந்து பார்த்து ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியது தான். என்ன இருக்கும், சீரியஸாக இருக்கே கதை. என்ன சொல்ல வரானுங்க ஒன்றுமே புரியலையே. சரி ஓகே பார்க்கலாம். ஸ்டோரி மாதிரி தான் நண்பர்களே இந்த கதை, ஆனால் சூப்பராக தான் இருக்குது கேமு. சரி ஓகே. இங்கேருந்து இங்கே டே நான் குதிக்கும் போது தான் வருவீங்களாடா. இதோ படுறா உன்னோட பச்சை கலர் மூஞ்சாவே ஆயிடுச்சுடா. ஏன்டா இப்படி பண்ணுற சயின்டிஸ்டே. சரி ஓகே. இவனுக்கு நான் வச்ச பேர் சயின்டிஸ்ட் பிஆர்எஃப். ஓகேவா நண்பர்களே? இந்த கேரக்டர் பேர் சயின்டிஸ்ட் ஐயோ நீ என்னடா கீழே வந்துன்னே இருக்கிற. சரி ஓகே. சயின்டிஸ்ட்டு பிஆர்எஃப் பயலுக அப்படின்னு கமெண்டில் போடுங்க. சரி இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே வாரத்துக்கு ஒரு நாள் தான் நண்பர்களே இந்த மாதிரி லாங் வீடியோவே போடுறேன். வாரத்துக்கு இல்லை, மாதத்துக்கே ஒரு நாள் தான். நம்ம வந்து கடைசியாக அப்போ தெரியுமா 40 நிமிஷம் 30 நிமிஷம் வீடியோலாம் போட்டோம். நம்ம வந்து பாப்பி ப்ளே டைம் சாப்டரில் இருக்கும் போது போட்டோம். பாப்பி ப்ளே டைம் சாப்டர்லாம் நம்ம விளாண்டுருந்தோம் அந்த டைமில், அப்போ தான் வந்து போட்டோம். இப்போ நம்ம பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 4 அது வந்து நம்ம இன்னும் முழுசாக முடியவே இல்லை. அந்த பாட்டு வந்து நான் கண்டிப்பாக போட்டு முடிச்சிருவேன். பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 6 வரத்துக்குள்ளே ஒரு பிசி ஒன்று வாங்கிட்டேன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அது வாய்ப்பில்லை. ஏன்னா பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 6 வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் வந்துடும். நான் பிசி வாங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் ஆகும். என்னடா இது, நம்ம டீம் லீடராக விளாட்றோம். அந்த பாருங்க நிற்கிறான் பாருங்க பிஆர்எஃப். பிஆர்எஃப் நீ பியூட்டிஃபுல்லாக இருக்கடா பிஆர்எஃப். எதனா ஒரு பொண்ணு வாயிலேருந்து கேட்கணுன்ட்டு ஆசை, அதனால தான் அந்த டீம் லீட்ரு மூஞ்சிலேருந்து சொல்லிட்டேன். என்னது இது உருண்டுக்குனே போகணுமா? ஐயோ நண்பர்களே, நம்ம வந்து தூரத்துலேருந்தே சறுக்கிட்டே போகணும். பப்ஜிலலாம் சறுக்கிட்டே போவாங்களே, என்னடா இது மூளைலாம் காட்டுறடே. நீ மூளை தாண்டா ஒத்துக்கிறேன்டா. அதை பாருங்க பப்ஜிலலாம் சரிக்கிட்டே போவாங்களே, அந்த மாதிரி சரிக்கிட்டே வந்தாச்சு. இப்போ வந்து இது மேலே ஏறணுமா? சரி ஓகே. இது மேலே ஏறுவோம். அவ்வளோதான். இங்கே ஒரு ட்ரைனேஜை ஓப்பன் பண்ணிட்டு வராங்க டீம் லீடர். என்னது இது? வாட் இஸ் திஸ்? சரி ஓகே. இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு மேலே வந்தாச்சு. பாடா நண்பர்களே, ஒரு நிமிஷம் உயிரை நின்றுச்சு நண்பர்களே. அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே ஒரு இறங்கிட்டு அது போனதுக்கப்புறமா நம்ம அந்த சைடு போயிடலாம். அவ்வளோதான் வந்தாச்சு. ஓகே எப்படியோ ஒன்று. ஐயோ நண்பர்களே, பக்குன்னு ஆயிடுச்சு ஒரு மாதிரி. சரி ஓகே. இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு. ஓகே. இங்கே இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்படி வந்துட வேண்டியது தான். இங்கே பட்டன் இருக்கா, இதை அழுத்தி விட வேண்டியது தான். என்ன ஓப்பனாக டீம் லீடருன்றது ஒரு பேச்சுக்கு மட்டும்தான். அப்போ நீங்களாம் எதுவுமே பண்ண மாட்டீங்க. யாரா இவன்? நம்மளோட நண்பர்களே இவர். ஐயோ இவங்க வந்து அவர்கிட்ட பேசுறதுக்குள்ளே நம்ம வந்து போயிட்டு நம்ம மிஷினை முச்சிட வேண்டியது தான். ஏன்னா வந்து இந்த சைடாக போய் ஆகணும். நம்ம மிஷினை பட்டனே எதனா அழுத்த சொல்லுவானுங்க, வேறு என்ன சொல்லுவானுங்க. சரி ஓகே. இப்போ வந்து இந்த சைடு வந்தாச்சு. அவ்வளோதான் ஓட்ரு. ஐயோ நசிக்கிட்டாங்க நண்பர்களே. ஸோ ஓகே. இந்த கேமில் வந்து நான் அவ்வளோலாம் சீரியஸாலாம் செத்துட்டோன்னு வைங்களேன். அவ்வளோ சீரியஸாக எதுவும் பேசிக்க மாட்டேன். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். ஸ்டோரி மோட் கேமு, இதில் நடக்கிறது தான் நடக்கும்னு இருந்தால் நம்மளால மாற்ற முடியாதுல்ல. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நஷ்டம், அந்த மாதிரி. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம போயிட வேண்டியது தான். அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதுவில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். இல்லை ஓப்பன் ஆக மாட்டுது. இங்கே வந்துட்டு இருக்கா. இதுன்னு அது ஃபைலு, இது எடுத்துப்போம், நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா அதான் நண்பர்களை எடுக்க வந்திருக்கோம். அப்போ நம்ம
ஐயையோ அது எத்துப்போன்ட்டேனே. இட்ஸ் ஓகே. என்னடா சைடில் போயிட்டு மேலேருந்து வர, ஸ்பைடர் மேன் மாதிரி பண்ணுறான் நண்பர்கள். சைடில் போயிட்டு மேலேருந்து வரான் பைத்தியக்காரன். ஒரு லாஜிக் இல்லை, ஒன்று சைட்லேருந்தே வரணும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போதைக்கு. இங்கே ஏதோ தேட சொல்கிறானுங்க, தேடி மட்டும் பார்ப்போம் இருங்க. இங்கே எதுவும் இல்லை, இந்த ரூமில் போய் பார்க்கலாம். இங்கே இது ஓப்பன் பண்ணியாச்சு, ஒன்றுமே இல்லை. இது என்னது, இது ஃபைல் இருக்குது. ஓ இதை எடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். ஓகே 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 நண்பர்களே, நம்மளுக்கு தேவையான ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் தான் ப்ளூ பிரிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இது இருக்குது பார்த்தீங்களா அந்த பொண்ணு. சரி ஓகே, ப்ளூ பிரிண்ட் எடுத்தாச்சுமா, வாங்க போகலாம். மேம் ப்ளூ பிரிண்ட் எடுத்தாச்சு. சரி ஓகே. இப்போ வந்து அந்த ஃபைல்ஸு வந்து ஏதோ இங்கே போட்டுக்குதான், அதை வந்து ஏதோ பண்ண போகுது இதுவில். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒன்றுமே பண்ணல. டேய் டோன்ட் வரியா, ஐயா ஜெயிலில் அடிச்சுட்டு நான் டோன்ட் வரின்ற நண்பர்களே. சரி ஓகே, நான் சீக்கிரமாக உன்னை வந்து பார்ப்பேன்டா பிஆர்எஃப், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி நம்ம யாருன்னா நம்ம டீம் கேப்டன் இருக்காங்களே அக்கா, அவங்களோட தங்கச்சி சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே, கதவு வச்சாச்சா, சூப்பரா. அது எப்படா நீங்கள் கரெக்டாக கதவு ஓட்டிக்கிறீங்க, இவன் யார், இட்ஸ் நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். வெல் நீ வந்துட்ட, இது நீ தான் அப்படின்னு. டேய் நான் தான்டா, பின்ன யார்ரா, உங்கள் தாத்தா வேணானே, நான் நீ தானேன்றான் நண்பர்களே அவன். ஸோ ஓகே, ஏதோ ஒரு கீ கார்டு கேட்குறான். என்னத்துக்கு கீ கார்டு? ஓ நண்பர்களே, ஸோ ஓகே, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்டா, நீ வந்து எனக்கு நீ ஹெல்ப் பண்ணனா உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து அவன் மறைஞ்சிட்டான். ஓகே, இப்போ வந்து நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஏதோ கீ கார்டு கேட்டான் நண்பர்களே அவன். அந்த கீ கார்டு எடுத்து கொடுத்தா அவன் ஹெல்ப்பு முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த கீ கார்டு வச்சு தான் நம்மளுக்கு எதுனா வேலை இருக்கும். சரி ஓகே, இவனுங்க யார் 3 பேர்? நாங்கள் 3 பேர், எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு போகிறானுங்க. டேய் நில்லுங்கடா ஒரு நிமிஷம். சரி ஓகே, இந்த ரூமில் போக முடியாது. ஓ செக்யூரிட்டி கார்டு, அப்படியா விஷயம். சரி ஓகே இருங்க, இவன் வரட்டும், நம்ம அப்படிக்கா போயிடலாம். டே போடா தம்பி, அண்ணன் நல்லா பார்க்கக்கூடாது, திரும்பி பார்த்தனா சாப்பான் தான் உனக்கு, ஓகேவா? சரி ஓகே, அவன் வரான் நண்பர்களே. இப்போ வந்து இங்கே வேறு இருக்கீங்களா? இந்த கீ கார்டு அவ்வளோ ரேராடா, அவ்வளோ பேர் இருக்கீங்க அந்த கீ கார்டை பாதுகாக்கிறதுக்கு. இந்த ரூம்லலாம் இருக்காது, ஏன்னா இது நம்மளுக்கு ஒளிஞ்சிக்கிற இடம், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே டே அப்பாடா அந்த சைடு போயிட்டான். நல்ல நான் ஸ்ட்ரைட்டாக வருவான்னு நினச்சேன் நண்பர்களே. ஸ்ட்ரைட்டாலாம் வந்திருந்தானா அவ்வளோதான். ஐயோ மாட்டினேன். சரி நடா இது சும்மா நொயின்றானுங்க காடுங்க வந்து. டேய் நீங்கள் கம்மனே, யாரா அந்த பொண்ணு? நம்ம கூட ஸ்டார்டிங்லேயே வந்ததில்ல அந்த பொண்ணு நண்பர்களே. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. போன தடவை ஒரு மாதிரி செக்யூரிட்டி கிட்டமா. டேய் போங்கடா அப்படிக்கா சொல்லேங்கிறேன், வந்து பிடிக்கிறானுங்க நண்பர்களே நம்மளை. ஓகே, இப்போ வந்து இந்த பொண்ணு, ஏம்மா நீ செக்யூரிட்டி கார்டு கிட்ட மாட்டினேன்னு வை, உன்னை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வந்து வேறு ஒருத்தவங்களோட டீம்மேட்டு, உன்னெல்லாம் காப்பாற்ற முடியாது. இப்போ எதுனா நீ சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நண்பர்களே எதுனா ஹெல்ப் பண்ணணும் நண்பர்களே. உமன்ஸ் ஃபஸ்ட்டு நண்பர்களே, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு பண்ணி விடலாம் தான் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டோர் வழியாக ஒழிஞ்சிக்க வேண்டியது தான். டே போடா சீக்கிரம் போடா. அவ்வளோதான் போயாச்சு அவன். இப்போ வந்து நம்ம போயிடலாம். நம்ம போயிட்டு எதனால் வந்து இதை நான் வந்து நேற்றே போடணும்னு நினச்சேன் நண்பர்களே. இந்த கேம் ப்ளே வந்து கொஞ்சம் பெருசுன்னாங்க, அதனால தான் நேற்றே போடல நான். அதனால் இன்றைக்கி போட்டிருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது உள்ளே போனோம். இதோ இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ என்னது இது எடுக்கிறான், எதையோ திருடுறான். அந்த பச்சை கலரில் இருக்குது. கீ கார்டு எடுத்துட்டானா? இதான் கீ கார்டா? செக்யூரிட்டி கார்டை காணோம், அப்போ இதான் கீ கார்டு நண்பர்களே. வெற்றிகரமாக கீ கார்டை எடுத்து விட்டோம். ஓகே, யாரா அவன்? டேய் யாரா நீ? ஐயோ இவனா? பயன்ட்டேன் நண்பர்களே நான், இவன் நண்பர்களே. டேய் என்னடா தம்பி, அண்ணன் வந்து கீ கார்டு எடுத்துட்டேன், நீ வந்து அண்ணனுக்கு தேங்க்ஸ்ன்றான் பார்த்தீங்களா? நான் சொல்ல. சரி ஓகே, நான் உன்னை இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயிட்டான். நீ பார்த்து நேர் நீ அதானே உன்னால் முடியும். ஏண்டா மறைஞ்சி தான்டா வர, அந்த கீ கார்டு எடுக்க உனக்கு எவ்வளோ நேரம்டா ஆகும்?
எல்லாமே நாங்களே பண்ணோம். இவங்க வந்து பார்க்குறேன், உன்னை பார்க்குறேன், நோட்டீஸ் யூ, ஐ வில் சி யூ. ஐயோ சுட்டான்டா அவனும் மண்டப்பேன் அவன்டா அவன். ஓ அந்த பொண்ணோட அக்கா தங்கச்சி. ஓகே நம்ம டீம் லீடரோட தங்கச்சி வந்திருக்காங்க. தங்கச்சி அண்ணன் அடிக்கக்கூடாது, நீங்கள் என்னோடய டீம் லீடரோட தங்கச்சின்றதுனால எனக்கும் நீங்கள் தங்கச்சி தான், ஓகேவா? ஐயோ சறுக்கினே போகணுமா இதை? சறுக்குடா, அப்பாடா சறுக்கிட்டான். சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு சறுக்கு, அப்படியே ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு சறுக்கு, அவ்வளோதான் முடிஞ்சுதே. இப்போ வந்து இது உள்ளே போகணுமா? போக முடியல. ஐயோ சரி ஓகே, இந்த டோர் தான். ஓகே பாடா உள்ளே வந்தாச்சு. ஓகே நண்பர்களே, சூப்பர், எப்படியோ ஒரு வழியாக தப்பித்து விட்டோம். இப்போ வந்து அந்த பொண்ணா மாறிட்டேனா இப்போ நான்? சரி ஓகே, இந்த பொண்ணா எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மாறினேன்னு எனக்கே புரிய மாட்டுது. சரி பார்ப்போம். கேம் ப்ளே போய்கிட்டே இருக்குது. போகிற போக்கில் நானும் போகிறேன் போய்கிட்டே இருக்கேன். என்ன கதை போகுதுன்னே தெரில. இந்த டோர் உள்ளே போகணுமா? சரி ஓகே, இங்கே வந்து அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு. நண்பர்களே, உங்களுக்காக மூச்சு முட்டை நான் வந்து கஷ்டப்பட்டு கேம் ப்ளேலாம் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வந்து என்டர்டெயின் பண்ணுறேன். நீங்கள் எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப மாதமாக வந்து நம்ம சேனல் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். நான் இன்னும் 1000 அடிக்கவே இல்லை. அது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா 1000 அடிச்சிருவேன், ஓகேவா நண்பர்களே? சரி ஓகே, இப்போ வந்து நம்ம பட்டனை அழுத்தி விட்டாச்சு. என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேதே. ஓகே, இன்னொரு தடவை அழுத்தியாச்சுல்ல, வேறு ஒன்றும் இல்லைல்ல. சரி ஓகே, அழுத்தியாச்சு, அதனால தான் இவ்வளோ லேசர் வந்திருக்கு. சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே வந்து இங்கேருந்து பொறுமையாக இங்கே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். ஜம்ப் போட்டாச்சு. இங்கே ஜம்ப்பு, என்ன தடவை இது? ஐயோயோ நண்பர்களே, லேசர் நண்பர்களே. சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கேருந்து பொறுமையாக ஆச்சு. நான் சாவே இல்லைடா. ஐயோ நண்பர்களே, இவனுங்க பண்ணுற இம்சைனால் தாங்க முடியல நண்பர்களே. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியது தான். ஓகே, ஜம்ப் பண்ணி போயிடணும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம சறுக்கிட்டு போய் இந்த சைடு வந்தாச்சு. அவ்வளோதான். இங்கேருந்து எப்படி போகணும்? இங்கேருந்து போகக்கூடாது, அந்த சைடு நம்ம வந்த வழி அது. சரி ஓகே, இப்போ வந்து எப்படி? இந்த சைடா? ஓகே, என்ன அதை ஆன்சர் பண்ணினே போகிறீங்க மேடம்? ஐயோ என்ன அவ்வளோதான், நம்மளை போட்டிருக்கோம் ஸ்லைஸு. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்து பொறுமையாக போகணும். இவ்வளோ லேசர்லாம் எதுக்கடா வைக்கிறீங்க? அவ்வளோ பெரிய டைமண்ட்லாம் அது இல்லைடா. ஏன் சரி ஓகே, ஒரு டைமண்ட் எடுக்க வந்தது தப்பா? இப்படி பண்ணுறீங்களடா அண்ணா? சரி ஓகே, இப்போ வந்து இங்கே உள்ளே வந்தாச்சு. எப்படியோ நான் வந்து இந்த வீடியோவை ஏதோ ஒரு கேம் ப்ளே விளையாடி முடிச்சிட்டேன். சரி ஓகே, முடிக்கலாம் இல்லை நண்பர்களே, அவ்வளோ ஐ மீன் சொல்கிறேன். என்னாச்சுரா? பாவீங்களா? அப்புறம் எதுடா கட்சினே பைத்தியக்காரனுங்க நண்பர்களே இவனுங்க. சரி ஓகே, எப்படியோ இந்த கேம் ப்ளே வந்து போட்டாச்சு. இது என்ன ரொம்ப நாள் நான் இந்த கேம் ப்ளே போடணும்னு நினச்சேன் தான், டைம் கிடைக்காது நண்பர்களே. ஏன்னா நம்ம எடுத்தாலே மொத்தமாக முடிக்கணும். ஓ மை காட், டைமண்டு கிடச்சிடுச்சு இன்னும். ஆனால் கேம் முடியல, டைமண்டு மட்டும்தான் எடுத்துருவோம். பிஆர்எஃப்க்குன்னா ஆச்சு அப்படின்ட்டு நம்மளுக்கு சுத்தமாக தெரியல. பிஆர்எஃப் எங்கடா இருக்க? உனக்கு எதுவும் ஆகாது, நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவாங்கன்னு தான் சொன்னேன். சொல்லலாம் மாட்டாங்க, ஏன்னா இவங்க வேலை முடிஞ்சிச்சு. இப்போது வந்து என்ன பண்ணணுன்னு எனக்கே தெரில, போயிட்டு ஒரு செவத்தில் முட்டினுக்கிறேன். சரி ஓகே, எதனா கதவு இருக்குமான்னு பார்த்தேன். இப்படி தான் போய் ஆகணுமா? அப்படியும் போக முடில, இப்படியும் போகவே முடில முதல்ல. சரி ஓகே, பாம் செட் பண்ணி போருமா? ஓகே, இதை வெடிக்க வச்சு எஸ்கேப் ஆகிறோம். ஓகே, சென்ட்ரிடா தலைவா, வெல்கம் பேக்கடா. சரி ஓகே நண்பர்களே, நம்ம தலைவன் வந்து மாதம் என்ட்ரி கொடுத்துட்டான். ஐயோ கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி போடுறானுங்களே. டேய், ஒரு ஒன்று வச்சா அப்படியே வச்சிடணும், மேலேருந்து அப்படியெல்லாம் உருட்டி விடக்கூடாது தம்பி, தப்பு, ஓகேவா? இப்போ வந்து நம்ம மறுபடியும் போயிட வேண்டியது தான். ஓகே, கரெக்டாக போ. ஜஸ்ட்டு மிஸ்ஸு நண்பர்களே. சரி ஓகே, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, அப்படியே போயிட்டு இங்கே ஒரு பாவி. என்னடா காலைல விடிய கதை கேட்டு என்ன கதை கேட்டோன்றதையே மறந்துட்டியடா தம்பி, சோகமாயிட்டியடா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஜம்ப் பண்ணி ஐயோ சரி விடுங்க நண்பர்களே, நம்ம வந்து இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். அந்த கன்னி வெடி ரொம்ப கஷ்டமாக இருக்குதே. கன்னி வெடிடா கண்ணாலே, கன்னி வெடிடான்னு
இந்த தடவையாச்சு முடிப்போமா முடிப்போமான்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியது தான். ஜம்ப் பண்ணி சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஜம்ப்பு என்னதுடா இது? டே தம்பி, அண்ணனை வந்து ரூட் எடுக்க பிளான் போடுறீங்களா? கூட்டின்னு வந்துட்டு டைமண்ட் எடுக்க வரேன்னாங்க. டைமண்ட் எடுத்தோம் முடிச்சிட்டாங்க. ஆனால் பிஆர்எஃப்க்கு தெரியாதுல்ல அவங்க டைமண்ட் எடுத்தாங்களா இல்லையான்னு. பிஆர்எஃப்க்கு என்ன தெரியும் நண்பர்களே? இது என்னதுடா இது? என்னது இது டப்பா? ஒன்றுமே புரியலையே. ஓ, இந்த டப்பாவை எத்தனை அப்படியே அந்த லேசர் உள்ளே போடணும் நண்பர்களே. இல்லை லேசர் மேலே ஒரு கேப் போகுதுல, அந்த கேப் ஆண்டை வச்சு நம்ம எக்ரி குச்சிடணும். அதான் நினைக்கிறேன். டே மண்டடா பாத்துரா. சரி ஓகே, இந்த கேப் ஆண்டை வச்சாச்சு. இப்போ வந்து மேலே ஏறி குதிக்க வேண்டியது தான். அவள் தான் குச்சாச்சு நண்பர்களே. ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் கண்டுபிடிச்சேன். எல்லாம் அவ்வளோதான் மாட்டியிருந்துருப்பேன் இங்கே. சரி ஓகே, இங்கே இருக்கிறான் பாருங்க. டேய் யாரா நீ? அந்த இதுவங்க. சரி ஓகே, டேய் நீ வந்துட்ட, நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே யாரா நீ? சரி ஓகே, அந்த மேனேஜர் வந்து எஸ்ஐட்டா? என்னடா சொல்கிற? மேனேஜர் எஸ்ஐட்டியா? டேட்டா என்னடா நீ எறுத்துற அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். என்னடா இப்போ வளர்னேன் நான். சரி ஓகே, அது வந்து ஆமாண்டா, அந்த மேம் வந்து எஸ்கேப் ஆகிடுச்சி. நம்ம டீம் கேப்டன் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. சரி ஓகே, நம்மளும் இங்கேருந்து ஹெலிகாப்டர் வந்துடும், நம்மளும் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் சோகமாக சொல்கிற. சரி ஓகேடா, சரி ஓகே, நம்ம வந்து அந்த மேமுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து அதை எடுத்துட்டாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரலன்னா நம்ம போயிடலாம், ஹெலிகாப்டர் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னான் அவன். ஓகே, வெயிட் பண்ணலான்டா, அதுக்கு வெயிட் பண்ணலாம். ஆனால் அது டைமண்ட் எத்திச்சில, கண்டிப்பாக அது வராது. அதான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். டேய் டேய் ஐயோ 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 ஏய் அம்மா, உங்கள் அக்கா தப்பிச்சிட்டாமா? ஏன் இவன் யாரா இவன்? டே இவன் வந்துட்டானா? சரி ஓகே, ஏய் நீ வந்து இப்போ நினைக்கிற இது வந்து கொஞ்சம் டெரரான டைம் தான். நீ வந்து வெயிட் பண்ணு, இப்போது வந்து ஒன்றும் பண்ண முடியாது உன்னால், நீ ஒரு மொக்க பீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை வந்து இதோட நிறுத்திடுங்க, அப்படின்னா உன் உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி ஓகேடா, நான் வந்து நிறுத்திடுறேன், ஆனால் நீ வந்து என்னை காப்பாற்றுறா ப்ளீஸ்ரா. டேய் இப்போ வந்துட்டான்டா அவன். சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிட வேண்டியதான். ஐயோ, தலையை எடுத்துட்டாங்க நண்பர்களே, டாமோட தலையை. சரி ஓகே, இப்போ வந்து அரைகுறையாக பச்சுன்னு இருந்தேன் நண்பர்களே. ஐயோ என்னடா அது ரெட் ஆயிடுச்சு, போட்டாங்கடா. சே, அரைகுறையாக படிக்கிறேன், ஏன்னா படிக்கிறது டைமே இல்லை, நிற்கவே மாட்டுது. சரி ஓகே, ஐயோ மறுபடியும் போட்டானுங்கடா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியது தான். ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ வந்து எப்படிக்கா போகணும்? இப்படியா? இல்லை சரி ஓகே. ஓ, இந்த மிஷினை முடிக்கணுமா? இந்த லிவர் மிஷின் இது என்னடா புதுசாக இருக்குது? ஓ, அதெல்லாம் டச் பண்ணோம், அவ்வளோதான்டா. இதுக்கு எதுக்குடா புதுசாக இருக்குது பழசாக இருக்குன்ட்டு. சரி ஓகே, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து டோர் ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது பண்ணால் டோர் ஓப்பன் ஆகுமா? இல்லை, எனக்கு புரியல. பட்டன் அழுத்தினா டோர் ஓப்பன் ஆகுமா நண்பர்களே? கையை வச்சு தள்ளினாலே டோர். நண்பர்களே, நம்ம டீம் லீடர் இருக்காங்க. சரி ஓகேடா, நம்ம வந்து நம்மளே எடுத்தாச்சு டைமண்டை. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து எப்படின்னா தப்பிக்கணும். எப்படின்னா இதை வந்து நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த டைமண்டை. சரி, உனக்கு இப்போ புரிஞ்சுதா நான் சொன்னது? சரி, அந்த டோராண்ட போகலாம் வா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல. அப்புறமா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து நம்ம திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, அண்டு நண்பர்களே, அவங்க தங்கச்சியை பற்றி ஏதோ சொல்கிறாங்க. உங்கள் தங்கச்சி இப்போ வருவாங்களாம் நம்மளை போடுறதுக்கு. நடா இது டேய், உங்கள் தங்கச்சியை டேய். ஓ நண்பர்களே, சரி ஓகே, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா இது வரலும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏய், இவனுக்கு தான் மறையிற சக்தி இருக்கேடா, நீ மறைஞ்சு போகலாமேடா. ஐய டே, ஐயோ நண்பர்கள் ஏதோ பண்ணுறாங்க உங்கள் தங்கச்சி. டேய், உன் தங்கச்சியை சொல்லி நிற்றேன் பைத்தியம், நின்றுக்கிற. அவன் சொல்லி நிறுத்துற மாதிரி ஆகுறா இப்போது. சரி, செம்மையாக இருந்ததுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது செம்மையாக இருந்தது அவனுக்கு. இப்போ நான் அடிக்கிறேன் பாரு, அடி அதான் உனக்கு இப்படி தெரிப்பேன் அப்படியே. ஐயோ காணாமல் போயிட்டாங்களே, மூஞ்ச மாறுது. சரி ஓகே, இப்போ என்னது அது? ஏதோ கன்று குத்துக்கிறாங்க கையில். என்ன கன் இது? கீழே போய் சண்டை கிண்டை போடணுமாண்ணா? இல்லையே, அங்கே சுட்டு பார்த்துட்டேன், அங்கே ஏதோ மணி டிங் 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 டிங்னு ஆடுது, அதுதானே சுடணும். இருங்க, சுட முடியே. என்னாச்சு?
சுட மாட்டேது நண்பர்களே. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே சுடக்கூடாது, அப்போது நம்ம திரும்பி போயிட வேண்டியது தான். ஆமாம், நம்ம டீம் கேப்டனுங்க. ஐயோ மறுபடியும் கழட்டி விட்டு போயிடுச்சுரா அந்த பொண்ணு. சரி ஓகே, இதை வந்து சுட வேண்டியது தான். அவ்வளோதான், சுட்டாச்சு. ஓ, சுட்டால் வலி பிறக்குமா? பிறக்குமா? இவ்வளோ நேரம் பேசுனது வாய் வேற வளருது நண்பர்களே. சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஜம்ப்பு அப்படியே வந்து பொறுமையாக ஒரு எகிரி அந்த சைடு போயிட வேண்டியது தான். அவ்வளோதான், இப்போ வந்து பொறுமையாக எகிரி அந்த சைடு வந்தாச்சு. இப்போ வந்து சுடு, அவ்வளோதான், கீழே வந்துச்சா. இப்போ வந்து இங்கே ஜம்ப்பு அப்படி இங்கே ஜம்ப்பு அப்படி இங்கே ஜம்ப் அப்படி இங்கே வந்தாச்சு. இது இங்கேருந்து எப்படி போகணும்? ஓ, இது கீழே வச்சுன்னு போகணுமா? சரி ஓகே, அது வஞ்சிச்சு. ஆனால் வேறு எதனா வழி இருக்கா? இருங்க இல்லை நண்பர்கள், கீழே தான் வச்சுன்னு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, வச்சுன்னு போய்டு. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம வச்சுன்னு வந்தாச்சு. இப்போ வந்து வேறு எப்படிக்கா போகணும்? இந்த ரூமா? இல்லை, இந்த ரூம் இல்லை, ஜம்ப்பு. அவ்வளோதான், இங்கே இது இல்லை. ஐயோ ஷார்ப்பாகுது. சரி ஓகே, இங்கே இதோ இப்போ நம்ம தட்டி விட வேண்டியது தான். அவ்வளோதான், இங்கே ஒரு வழி பிறந்துடுச்சு. இப்போ வந்து இங்கேருந்து ஜம்ப் பண்ணி போகணுமா? சரி ஓகே, ஒரே ஒரு ஜம்ப்பு தான். சரி இப்போ ஐயோயோ, இது எங்கேருந்துடா வந்தது? போச்சுரா. சே நண்பர்களே, தேவலாம் பண்ணிட்டோமோ? சரி ஓகே, மறுபடியும் இதை உடச்சி எந்த சைடு இருந்து வருது பார்க்கலாம். பின்னாடியா வருது? இருங்க, அப்படியே. ஆமாம் நண்பர்களே, பின்னாடி வருது நண்பர்களே. ஸோ ஓகே, நம்ம வந்து நிற்காமல் போயிட வேண்டியது தான். கரெக்டாக வந்துச்சு. நம்ம வந்து பொறுமையாக நின்று ரூட்டை தேடினோம்ல, அதனால் வந்து டைம் ஆகிடுச்சி. சரி, இப்போ வந்து இங்கே ஜம்ப்பு நம்ம அது கீழே வாட்சுன்னு போனோம். ஒட்டிடாத. ஐயோ மாட்டிக்கினேன். ஓ, மாட்டிக்கினேன் நண்பர்களே. நல்ல வேலை வரல, இது வரலும். புந்துடுறா. அவ்வளோதான், ஒரே ஒரு பூந்தானா வையன், அவ்வளோதான், கேமே முடிஞ்சுது. கேம்லாம் முடியல நண்பர்களே. சரி ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து எப்படி போகணும்? எப்படி இங்கே ஏதோ இது இருக்குது, அங்கே போய்ட்டு அப்பாடா டோர் ஓப்பன் ஆகிடுச்சி. சரி ஓகே, இப்போ வந்து இங்கே என்னது அது கீழே ஏதோ கழுத்தை பிடிச்சிச்சிராது. ஏய், நான் உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சொல்லுது. அக்கா விட்ருங்கக்கா, இது நல்லா இருந்ததில்ல. சரி ஓகே, இப்போ வந்து நான் உன்னை சாவடிக்க போகிறேன். நீ என்கிட்டேருந்து இனிமேல் எஸ்கேப்பே ஆக முடியாது. உன்னோட உயிரை நீ மறந்துடு. உன்னோட வாழ்க்கையே நீ வெறுத்துற போகிற இப்போது. சரி ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. யாராது? ஏய், யாராது? இன்னொருத்தவங்க வந்தாங்கோ. ஐயோ போட்டாங்கோ. டிங் அப்பாடா. ஹீரோ என்ன சாவலடா. கிளைமாக்ஸ் இருக்குது, பார்த்துட்டு போங்க எல்லாம். சரி ஓகே, இது வந்து வாட் இஸ் ஆல் என்னது இங்கே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன யார் அங்கே திரும்பி நிற்கிறது? சரி ஓகே, கேன் யூ டெல் வாட் என்ன ஆச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை, அது உங்ககிட்ட சொல்ல முடியாது, நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிடு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றமா இவன். திரும்புங்க அப்படின்றான். சரி ஓகே, அந்த வில்லி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்களேன். ஐயோ மஞ்சிச்சு. சரி ஓகே, மன்னிச்சிருங்க. சரி ஓகே, இப்போ வந்து டேய் தம்பி, நான் வந்து ஒரு கெட்ட பொண்ணு, இருந்தாலுமே என்னால் உன்கிட்ட வந்து வெளிப்படையாக எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் அக்காவை வந்து நான் நிறைய கொடுமைப்படுத்தியிருக்கேன் அப்படிலாம் சொல்ல நண்பர்களே. இது வந்து ஒரு சாத்தான்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சான். சாத்தான்கிட்ட மாட்டி என்ன ஆச்சுன்னா, அதோட பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சான் அந்த சாத்தான். அப்படி தான் நினைக்கிறேன், வேறு எதுவும் வந்து எனக்கு தெரியல நண்பர்களே. கடன்னு போகுது, டப்புன்னு படிக்க முடியல. சரி ஓகே, இங்கே என்ன நடந்ததுன்றது எல்லாத்தையும் நம்ம மறந்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. சரி ஓகே, இது ஒரு இது பார்த்திங்களா, அது மூஞ்சி. ஆமாம் நண்பர்களே, சாத்தான் தான் நண்பர்களே. சரி ஓகே, பட் நாட் ஆனால் இது மேட்டர் கிடையாது, இங்கே இன்னும் நடக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஸ்னாப் போடுது. இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க, ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லு. முடிவை எடு, மற்றதெல்லாம் மூளை பார்த்துக்கும். ஒரு கொட்டை தண்ணி ஊற்றி ஒரே புத்துச்சான்னு பாட்டெலாம் பண்ணுக்குது. வேணாம் பாட்டெலாம் வேணாம், நீ கதையை சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, இங்கே வந்து எல்லாமே அழிய போகுது, நான் உனக்கு ஒரு ட்ரீம் உள்ள இட்டுன்னு போகிற மாதிரி சொல்லுது. இதான் ட்ரீமா? சரி ஓகே, இப்போ எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு மண்டைக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதோ காதில் சத்தம் கேட்டுனே இருக்குது, அதெல்லாம் உன்னால் தான். ஓகே, இப்போ வந்து நான் உன்னை முடிக்க போகிறேன், வெயிட் பண்ணேன், நான் வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருப்பேன்ல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். என்னது யூஸ்ஃபுல்லாவா அப்படின்ற மாதிரி யோசிக்குது.
ஆமாம், நீ வந்து தேவைப்பட்டாலும் தேவைப்படுவ. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. பிஆர்எஃப் பேச்செலாம் போடுறான்ப்பா பயங்கரமாக. தப்பிச்சிட்டான்டா. சரி ஓகே, நான் கூட கழுத்து பூச்சி அப்படியே முடிச்சு போட்டுருவோம், அதுதான் பிஆர்எஃப் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினச்சேன். சரி பரவாயில்லடா, நல்லா பேச்சடிக்கிற. சரி ஓகே சூப்பர். சரி இப்போ வந்து ஆனால் எனக்கு உன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. ஆனால் நீ வந்து அந்த இவங்களோட அக்கா இருக்காங்கள்ல நண்பர்களே, அவங்களுக்கு தானே வேலை செஞ்ச அப்படின்ற மாதிரி அது கேட்க, இல்லை இனிமேல் நீங்கள் தான் என்னோடய ஓனர். சரி ஓகே, இப்போது இது என்னது கரெக்டாக கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது என்னது, அது நம்மளோட வெற்றி அடைஞ்ச ஒரு இது தானே அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறோம். வாட் எவர் யூ சே, நீ சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரி ஓகே, இப்போ வந்து ட்ரீம் லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டோம். அந்த பாருங்க, அந்த அக்காவும் நம்மளும் நிற்கிறோம். அந்த தங்கச்சி அங்கே நிற்குது. ஓ நண்பர்களே, அவங்க தங்கச்சி சாத்தானோட அறையில் முழுசாக இதுவாயிடுச்சு. இவங்கள நம்ம எதோ பண்ணக்கூடாதுன்னு அதுவே ஒரு இதுவை போட்டுனே இங்கேருந்து தப்பிச்சிச்சு. அவங்க அக்கா வந்து அழுகுறாங்க. ஐயோ தங்கச்சியே, ஐயோ தங்கச்சி அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. தங்கச்சி தானே போனால் போகுது, நம்மளுக்கு டைமண்டே காய்ச்சிச்சு, அதுக்கப்புறம் நான் தங்கச்சி பிஆர்எஃப் ப்ரோ தப்பு ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிங்க, எனக்கு கேட்குது. இருந்தாலும் ஐயோ டைமண்டை வச்சு மூட்டாங்க. நம்ம இருக்கிற இடம் தானே இது. சரி ஓகே, ஏதோ பாருங்க கலர் கலராக லைட்லாம் எரியுதே. இந்த கேம் முடிஞ்சதுனாலே இந்த கலர் லைட்லாம் வந்துடும்டா அடிக்கடி. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பட்டன் அழுத்தி மேலே போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே நண்பர்களே, இந்த கேம் பிளே வீடியோ உங்களுக்கு வேறு லெவலில் பிடிச்சிருக்கோன்னு எனக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கு, அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபு, நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணோன்னா நினச்சிங்கன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தீவிரமான என் கேம் பிளே பிடிச்சவங்களாம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா நண்பர்களே, இப்போ நான் போயிட்டு வரேன். பாய் 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 பாய். இதே மாதிரி வீடியோ அடுத்த வீடியோ போடலாம்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ஃப்ரீ ஃபயரில் வேறு கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டையும் ப்ளீஸ் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் என் கூட ஒன்றே நடங்க. இப்போ நான் போயிட்டு வரேன். பாய் 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 பாய்.